அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அகத்தியர் ஒரு பாடல்ல அழகா சொல்லுவாரு, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமை இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை அப்படின்னு சொல்லுவாரு அகத்தியர். தந்தையோட சொல்ல மந்திரமா கொண்டு வாழ்ந்தவர் தான் ராமர். எப்படி அப்படின்னா, தசரதன் கைகேயியை திருமணம் செய்யும்போது கைகேயி 2 வரம் தசரதன்கிட்ட கேட்பாங்க. 2 வரமும் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அப்போ நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு கைகேயிக்கு ஒரு கட்டளையாக தசரதன்கிட்ட வைப்பாங்க. அப்போ தசரதன் சொல்வார், சரி நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். நாட்கள் பல கிடக்குது. தசரதனுக்கு நரைமுடி தெரியுது, அவருக்கு வயதும் ஆயிருச்சு. அதனால் அரச பதவியை திறந்துட்டு நம்ம இறைப்பணியை தேடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ மூத்த மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுருவோம், அவனை அயோத்தியோட அரசனாக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு தசரதன். இதனால் வசிஷ்டர் முனிவரை கூப்பிட்டு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள், ராமருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அயோத்தி ஃபுல்லாக இந்த விஷயம் பரவுது. எல்லாரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இது கூனிக்கு தெரிஞ்சிருச்சு. கூனி அவங்க தான் அந்த கேரக்டரோட வில்லன். எப்படி அப்படின்னா, அவங்க கைகேயியோட மனதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனையை நோக்கி வராங்க. கைகேயிட்ட சொல்கிறாங்க, தசரதன் நாட்டை ஆளும்போதே உன்னோட தந்தை, அதாவது கைகேயியோட தந்தை நாட்டில் ஜனகன் போரிட்டான். இப்போ ராமன் மன்னனானா உன்னோட தந்தையோட நாட்டை என்ன ஆகும்? ராமன் ஜனகனை தானே ஆதரிப்பார். இது உன்னோட தந்தையோட நாட்டோட நிலை என்ன, உன்னோட நிலைமை என்ன, பரதனோட நிலைமை என்ன அப்படின்னு கேள்வியாக கைகேயியை பார்த்து கேட்குறாங்க. கைகேயிக்கு கோபமாக வந்துருச்சு. இப்போ தசரதன்ட்ட போய் 2 வரம் அந்த யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 வரத்தை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பரதன் நாட்டை ஆளணும், இது ஃபஸ்ட்டு வரம். 2வது வரம் என்ன அப்படின்னா, ராமர் 14 ஆண்டு வனவாசம் செல்லணும் அப்படின்னு சொல்லி 2 வரத்தை வாங்குறாங்க. இப்போ இதை கேட்ட தசரதன் மனம் உடைந்துட்டார். இப்போ இந்த மறுநாள் காலையில் பட்டாபிஷேகம் நடக்கணும். அப்போ ராமர் எப்பயும் போல் தந்தையை பார்ப்பதற்காக வராரு. அப்போ கைகேயி யதார்த்தமாக ராமனை பார்க்குறாங்க. ராமனை பார்த்துட்டு கைகேயி கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு கேட்குறாங்க. ராமர் ஒன்றுமே புரியாமல் என்ன இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு நிற்கிறாரு. அப்போ தந்தை உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க கைகேயிக்கு. தந்தை என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாரு ராமர். அப்போ கைகேயி சொல்கிறாங்க, 2 செய்தி ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாரு, தந்தை சொன்னாலும் தாய் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கைகேயி சொல்கிறாங்க, ஆழி சூழ உலகெல்லாம் பரதனால நீ போய் தளிர் இளஞ்சடைகள் தாங்கா அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கனம் புண்ணிய நன்னிய நதிகளில் நீராடி 7 ஆண்டில் வா என்று ஏம்பினாள் அரசன். நீ போய் 14 ஆண்டு வனவாசம் போ, பரதன் நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கைகேயி. ராமருக்கு கோவமே வரல. அவர் உத்தம மனிதனாகிறாரு. தந்தையோட சொல்ல மந்திரமாக கொள்கிறாரு. தந்தை இதை சொன்னால் நான் அதை செய்வேன் அப்படிங்கிற நிலைமைக்கு ராமர் இருக்கார். தந்தையோட சொல்ல நான் காப்பாற்றுவேன், அது ஏற்பது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி வனவாசம் செல்ல போகிறாங்க. எல்லார்கிட்டே இருந்து விடை பெறுறாங்க. கடைசியாக தந்தையை பார்க்கணும். அவர்கிட்ட விடை பெறுவதற்காக ராமர் அவரை போய் பார்க்கல. ஏன் அப்படின்னா, அரச கோலத்தில் இருந்த எண்ணெயை காவி உடையில பார்த்தாருன்னா தந்தை தாங்க மாட்டார். அதனால நான் அவரை போய் பார்க்கல. இப்படியே நாங்கள் 3 பேரும் வனவாசம் செல்கிறோம் அப்படின்னு ராமர் விடை பெறாரு. அப்போ சுமித்திரை தேர் ஓட்டி, அப்போ சுமித்திரர் சொல்கிறாரு, பட்டாபிஷேகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டிய நான் இப்போ உங்களை வனவாசத்துக்கு அழைத்து செல்கிறேனே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு ராமரை பார்த்து. அப்போ ராமர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நான் 14 ஆண்டு கழித்து திருப்பி வருவேன், தந்தையை தைரியமாக இருக்க சொல்லுங்கள், மனம் தளர வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னதாக அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு
ராமர். சுமித்திரையாரும் அங்கிருந்து விடை பெறுறாங்க. இதுவே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆகும். நன்றி, வணக்கம்.